ஒட்டுமொத்தமாக 29 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அந்த தகவல் வெளியாக இருக்கிறது. அதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு தரப்பில் இது மருத்துவ குழுக்கள் அவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தற்போதைய மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரை நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழலை கண்காணிக்கும்படி உத்தரவிட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதோடு மாவட்ட ஆட்சியரிடமும் பேசியிருப்பதாகவும் ஏடிஜிபியிடம் பேசி உரிய நடவடிக்கை உடனடியாக எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருப்பதாக முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே எம்பி ஜோதிமணி நம்மோடு பேசினார். அதே போல அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போது நம்மோடு இணைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். அவரோடு பேசலாம். ரகுவரன், தற்போது களம் என்னவாக இருக்கு? இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சூழல் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. அபிநயா, நாம் தற்போது கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது 6க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 29 இறப்புகள் வரை தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவங்க தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக தனியார் மருத்துவமனைகளில் இருந்தவர்கள் தற்போது இங்க மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வர்றாங்க. அதனால சிறப்பு ஏற்பாடாக இங்க சிறப்பு படுக்கை வசதிகள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 50 படுக்கைகள் இருந்த நிலையில கூடுதல் படுக்கைகள் தற்போது நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. தனியார் மருத்துவமனைகள்ல 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களை எல்லாமே தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வர் அவர்களின் அறிவுரைப்படி பார்த்தீங்கன்னா கூடுதலாக தற்போது 2 அமைச்சர்கள் இப்ப தற்போது கல்வி விஜய் பரப்புரை செய்த இடத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 29 என்று கடைசியாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை நம்முடைய செய்தியாளரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், திடீரென்று இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அதாவது இந்த பிரச்சாரமானது 12 மணிக்கு நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்ததே பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு தான் வந்தாரு. அவருக்கு இது நாமக்கல்ல 8 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கும் அப்படின்னு கட்சியின் சார்பாக சொல்லி இருந்தாலும் அவர் திருச்சிக்கு வந்ததே பாத்தீங்கன்னா 10:30க்கு தான். அவர் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வந்தது மதியம் 2 மணிக்கு தான். அப்போ விடிய காலையில இருந்தே ஏராளமான கூட்டம், வெயில்ல சாப்பிடாம தண்ணி இல்லாம நிறைய பேர் நீண்ட நேரம், ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் காத்துட்டே இருந்தாங்க. இது முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில இருந்தே ரசிகர்கள் அங்க நிக்கிறாங்க. கூட்டம் அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே நகர முடியாத சூழல் இருந்தது. தண்ணி பிரச்சனை இருந்து, தண்ணி இல்லாம இருந்தது. அதிகமான வெயில், ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாத சூழல் இருந்ததுனால நீண்ட நேரம் அவங்க நின்றதுனாலையும் அந்த கடைசி கட்டத்தில் அந்த பேருந்து, அவருடைய பேருந்து மிக நீளமான பேருந்து, அந்த பேருந்துடன் பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்ததன் காரணமாக ஒரு திடீர் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது.